என்ன டாபிக் அது ஆல்ரெடியாக இன்னொன்று சொல்லாதீங்க. ஏன்னா இந்த இன்னைக்கு வீடியோ வேறு. அந்த கேம் ஒப்பீனியன் தேட்டரை அது நெக்ஸ்ட் சண்டேல போஸ்ட்பான் பண்ணிட்டேன். சாரி ஃபார் தட். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இந்த விஷயமே எனக்கு நேற்று நைட்டாக தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ண விஷயம், என்ன மாற்றின விஷயம், என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுற விஷயம், என்னை எப்படி மாற்றிச்சு இந்த விஷயம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நீங்களும் அந்த விஷயத்தை பார்த்து உங்கள் லைஃப்லேயும் கொஞ்சம் அழகாக மாறக்கும் அப்படின்னுக்காக வந்திருக்கேன். எஸ், ஒரு விஷயம் பற்றி சொல்லி அது என்ன விஷயம்னு ரிவ்யூ பண்ணி அதை பற்றி பேச ஆரம்பிச்சலாம். நாங்கள் வீடியோ போகலாம். '90s kid Da Nandi. எஸ், நான் என்ன விஷயம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எப்படி என் லைஃப்புக்குள்ளே வந்தது, இந்த விஷயம் எனக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம், என்னோட ஷெட்யூலே மாற்றி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, என் லைஃப்பில் எப்படி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிச்சு, இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நான் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இதெல்லாம் இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஆக்சுவலாக இந்த விஷயத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா ரொம்ப பிரேக் டவுனாக இருந்தேன். ரொம்ப பிளாங்காக ஒரு கோமா ஸ்டேஜில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் இருந்தேன். அப்பா இல்லை. அப்பா திடீர்னு என் லைஃப்பில் இல்லை அப்படின்னு ஆயிட்டாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுலேயே நான் கொஞ்சம் ப்ரோக் ஆகிட்டேன். அண்ட் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு பிரேக்கு. நீங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்னாலே நீங்கள் வேறு எதுவும் நினச்சிப்பீங்க. கண்டிப்பாக இல்லை. பிரேக்கப் இதுதான் ரியலாகவே ப்ளஸ்ஸு பிரேக்கப் தான். அதை விட்டு வந்ததுக்கப்புறம் செம்மையாக உடஞ்சேன். என் அப்பா போன மாதிரி அது ரொம்ப பெரிய ஹர்ட்டிங் ஆயிடுச்சு. அதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுலேருந்து வெளியே வர அண்ட் என்ன நானே காப்பாற்றிக்கணும்னுக்காக நான் என்னென்ன பண்ணேன்னா என்னை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது ஏதாவது ஒரு வீடியோ அப்போ வீடியோ பார்த்தது சாப்பிட்டு வீடியோவோட பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஓகே, என்ன வெளியே வர முடியல. அப்போ கூட என்ன அப்பா இல்லை, இந்த பர்சன் இல்லை, அப்பா இல்லை, இந்த பர்சன் ஏன்னா இன்னும் கொஞ்சமாக ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருந்துச்சு. எனக்கு கடுப்பேற்ற மூமெண்ட்ஸ் இன்னும் அதிகமாக நடக்கும் நினைச்சேன். அப்படிதான் இருக்கும். எனக்கு கடுப்பேற்ற மூமெண்ட் தான் ஜாஸ்தியாக நடக்கும். எஸ், அந்த டைமில் ஒரு விஷயம் சொன்னேன். அந்த ஒரு விஷயம் வந்தது. இவரா, ஓகே, இவரோட ஷோவா, நைஸ், ஓகே, எனக்கு ஒரு பர்சனாக பிடிக்கும். ஓகே, அண்ட் ஒரு ஆக்டராக பிடிக்கும். இந்த 2 விஷயமா ரொம்ப பிடிச்சோம் அந்த பர்சன். ஓகே, இவரோட ஷோவா, நல்லா இருக்கு, நேற்று போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் அவரை பிடிச்சோம். அதனால பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆக்டராக பிடிக்கும், ஒரு பர்சனாக பிடிக்கும். ஓகேயா, அந்த ஷோ பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், ஸ்பாட்டிஃபை வேணும்னு ஒரு விஷயம் இருந்துருக்கு. அப்போ நான் அந்த பர்சனுக்காக நான் ஸ்பாட்டிஃபையே இன்ஸ்டால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எபிசோட நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோடு கேட்ட உடனே ஐ வாஸ் பிரேக் அவுட். யார் எனக்கு கண்ணாடியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நான் கண்ணாடியை பார்த்த மாதிரியே இருந்தது. அப்போ எனக்கு அந்த பர்சன் என்னோட டியூன் பெட்டராக பார்க்க ஆரம்பித்தேன். யூடியூப் மேன் அப்படி இருந்தது. அண்ட் அது அவ்வளோ ஹாப்பியாக மறுபடியும் அந்த ஷோ வந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஷோ சொல்கிறேன், என்ன ஷோ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் 4ஆம் வகுப்புன்னு
வந்தது ஆர்ஜே பாலாஜானோட ஷோ. எஸ், இவன் அவரை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். செகண்ட் டைம் வந்து அது நானாக முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோட் பார்க்கும்போது அண்ட் ஒரு ஃபுல்லாக இல்லை, சில விஷயம். ஓகே, சில விஷயம் லைக் மை மிரர், அது என்னோட கண்ணாடி மேலே இருந்தது. அண்ட் அவர் ஒரு சில விஷயம் சொல்லும் போது நானும் அதை எக்ஸாக்டாக நானும் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் ஒரு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப என்னோட டியூன் பேட்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு கூட சில சேஞ்சஸ் பார்த்தேன், நல்ல சேஞ்சஸ் ஆச்சு, நல்ல விதமான ஒரு சேஞ்சஸ். ஒரே நாளில் ஆஹா ஓஹோன்னு மாறல, இது ப்ராசஸ். என்ன நானே கொஞ்சம் மாற்றிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். முன்னாடியே எல்லாத்துக்குமே எமோஷனாக கடுப்பாக கோவப்படுவேன், எல்லாத்துக்குமே சின்ன விஷயத்துக்கு கூட எனக்கு யாராவது விட்டுட்டு போயிடுவாங்கன்னு பயம் இருக்கும். ஓகே, ஐயோ இவங்க விட்டுட்டு போட்டால் ஹவ் ஐ சர்வே அப்படின்னு ஒரு தாட் வரும். ஐயோ இவங்க ஐயோ அவங்க என்னால் அவங்க இல்லாமல் இவங்க. தென் செல்ஃப் லவ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் மென்டல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெஸ்பெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் என்னை எப்படி பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே நாளாக நான் மாறலை, அது இப்போ வரைக்கும் என்னை நானே மாற்றிக்க ட்ரை பண்ணிட்டேன் நல்ல விதமாக. என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான்னா இட்ஸ் ஓகே, அவன் பிடிச்சல பரவாயில்ல, ஒரு டைம் எக்ஸ்கியூஸ், 2 டைம் எக்ஸ்கியூஸ் அப்படி இல்லாமல் சரி ஒரு வாட்டி நீ பண்ணிட்ட பொழைச்சிப்போ, நெக்ஸ்ட் டைம் பண்ணனா அவ்வளோதான், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகேவா? ஸோ அது மாதிரி கூட நான் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பேன், இன்னொரு சான்ஸும் மேபி கொடுப்பேன். பட் அதுதான் இப்போ வந்து என்னன்னா யாராவது விட்டுட்டு போயிடுவாங்க, அந்த பதட்டம் இல்லை. ஓகே, இருந்தா போறியா போ, அந்த தாட் வந்துடு. அண்ட் என் மேலே தப்பே இல்லைன்னா ஓவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், நீ தப்பாக நினச்சிக்கோ, ஐ டோன்ட் கேர் அந்த மாதிரி. அண்ட் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, ஆனால் ரொம்ப இல்லை, என்னால் நானும் ஒரு மனுஷன் தானே, கொஞ்சம் படிப்படியானே முடியும் அப்படின்னு. அந்த நானா முழுக்க ஷோ வந்து அது ஒரு ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அழகாக இப்போ உங்கள்கிட்ட பேச பார்த்தீங்கன்னா என்னன்னாலே குரூ சான்ஸ் கிடச்சிது. அண்ட் நானும் முடிஞ்சிச்சு. ஓகேவா? அக்டோபர் 8 வரேன்னு சொன்ன மனுஷன் வரவே இல்லை. அது எனக்கு இப்போ ரீசனாக தான் தெரியும். பச்சை சட்டைன்னு ஒரு இது மாற்றிட்டாரு, பேரை மாற்றி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யூடியூப்ல ஒரு வாட்டி பார்த்தேன், பட் அது வந்து ஃபேக்குன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய ஃபேக்கான ஒரு விஷயம் வருது, அந்த மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் நேற்று தான் தெரிஞ்சது. அண்டு மறுபடியும் என்ன பண்ணேன், அவரை இது பண்ணிட்டேன், அவர் வீடியோலாம் இல்லையே, ஸ்பாட்டிஃபையை ப்ரீமியர் பண்ணனா நம்ம பிடிச்ச சாங்கெல்லாம் கேட்க முடியும், ப்ளேலிஸ்ட்டும் பண்ண முடியும்னு வந்துச்சா. நான் எதுக்காக இன்ஸ்டால் பண்ணணும் அதுவே இல்லை, அதுக்கப்புறம் எதுக்குன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸ்பாட்டிஃபை. மறுபடியும் அவர் வந்துட்டாலும் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி இப்போது எதெல்லாம் மிஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். எஸ், ஹி மேட் மீ பெட்டர் பர்சன். டே பை டே ஐ சீ மை சேஞ்சஸ். என்ன நானே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. ஓகே, நான் முன்னாடி இருந்ததுப்போ இப்போ இருக்கிறது சூப்பர் பர்சனாக. அண்ட் என்ன நானே பெட்டர் பண்ணிக்கிறது, அண்ட் என்ன நானே லவ் பண்ணுறது, சரி இவ்வளோ விஷயம் இருக்குது. என்ன நானே இம்பார்ட்டண்டாக நினைக்கிறேன், நான் தான் எனக்கு அதுக்கப்புறம் மற்றவங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தது. ஏன்னா ஏதாவது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதை விட்டு வெளியே வருவது. இதெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்ததுன்னா அது அவரால் தான். சீரியஸாகவே எனக்கு ஏன் ஆர்ஜே பாலாஜி அண்ணா அவ்வளோ பிடிச்சா, ஹி இஸ் மை டியூன் பேட்டர். ஓகேவா? அண்ட் அவரனால தான். இல்லைன்னா இந்நேரம் நான் எனக்கு தெரியல எனக்கு என்ன ஆயிருக்கோ,
எப்படி இருந்திருப்ப, என்ன மாதிரி இருந்திருப்ப, எப்படி ஐ டோன்ட் நோ. எனக்கு யோசிக்கவே வேற மாதிரி தான் தோணுது. அது வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுது. நீங்களும் பார்க்கணுன்னா தாராளமாக போய் ஃபஸ்ட்டு ஞானாமுகம் கேட்கல, இது வரைக்கும் கேட்டதுனால ஞானாமுகம் போய் கேளுங்க. அண்டு கேட்டுருக்கேன் அப்படின்னா பச்சை சட்டைன்னு இருக்கும் ஸ்பாட்டிஃபையே. நான் அவருக்காக மறுபடியும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஸ்பாட்டிஃபை அவருக்காக மட்டும்தான். எஸ் வாய்ஸ் நான் வந்து முடிச்சுட்டேன். லைஃப்பில் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நம்ம ஹெவியாக இருக்கு, நம்ம எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்கிற விஷயத்த தூக்கி போட்டு நம்மளுக்கு எதை சந்தோஷம் கொடுக்குறோம், நம்ம எது பீஸ் கொடுக்குது, நம்ம எதை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிறோம், அதை நோக்கி நம்ம போவோமே. அது அவர் சொன்னது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதுதான் சிம்பிள். எஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பார்த்தேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பாட்டிஃபைல போய் பச்சை சட்டைன்னு போய் கேளுங்க. இஃப் யூ நீட் இட். எஸ், சீரியஸ்லி. நான் இப்போ கிளம்புறேன். நான் மறுபடியும் போய் கண்டினியூ பண்ணணும் ஸ்பாட்டிஃபைல போய் பச்சை சட்டையை. சரி guys, உங்களோட ஒப்பீனியன் என்னென்ன கமெண்ட்டை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளம்புறேன். ஓகே, டாடா.